மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 71. நாயகி திரு திருவென விழித்து கொண்டிருந்தார். காலை அட்டன் செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையிலேயே அவர் பார்த்து கொண்டு இருக்க அது முழுமையாக சென்று நின்றுவிட்டது. அவர் ஃபோனை கையில் வைத்து பார்த்து கொண்டே இருப்பதை கண்ட தருண், என்னாச்சு பெரியம்மா என்றவாறே அவரிடம் வந்தான். அவர் சோஃபாவில் அருகில் நிற்க எப்போதும் செய்வதைப் போல் சோஃபாவின் மேல் ஏறி இரு பக்கமும் கால் போட்டு அமர்ந்து கொண்டு அவர் கையில் இருந்து ஃபோனை வாங்கி பார்த்தான். அவன் அமர்ந்திருந்த விதத்தை பார்த்ததும் அவருக்கு சிரிப்பு வந்துவிட செல்லமாக அவன் தோளில் அடித்தார். இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இப்படி தான் உட்காருவியா? நீ மாறவே இல்லைடா. ஆமாம், நான் மாறவே இல்லை, நீங்கள் தான் மாறிட்டீங்க. நான் இவ்வளவு நேரம் கழித்து தான் என்கிட்ட பேச தோணுச்சா? அவ்வளவு கோபம் இல்லை? அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. மெல்ல அவன் கன்னம் வருடி முத்தம் வைத்தார். எனக்கு என்னடா உன் மேலே கோபம்? மிருனா பண்ண வேலைக்கு நீதானே அவன் மேலே கோபமாக இருக்க. என்ன பெரியம்மா, நான் போய் என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே மீண்டும் மிருனாளினி அழைத்தாள். ஐயோ, உன் அக்கா கூப்பிடுறாளேடா, இப்போ நான் என்ன சொல்கிறது? எதுக்கு பயப்படுறீங்க? எப்பவும் போல பேசுங்க. நீங்கள் சொன்னாதானே நான் இங்கே இருக்கிறது தெரியும். அவள் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். அவள் வர்றப்போ பார்த்துக்கலாம், இப்போ பேசுங்க. முதல் தடவை எடுக்காததுக்கே காட்டு கத்து கத்துவா என்று புலம்பிக்கொண்டே அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டார். ஹலோ அம்மா என்றாள். மென்மையாக ஒலித்த அவள் குரலில் விழி விரித்து ஆச்சரியமாக பார்த்தார். சொல்லுடா. என்னம்மா, கீழே உட்காந்துருந்தியா? அதுதான் உடனே எடுக்க முடியலையா? நான் தான் உன்னை கீழே உட்கார வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்படி பண்ணுற? இல்லடி, பாத்ரூமில் இருந்தேன். ஓ சரி சரி, எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, மத்தியானம் வீட்டுக்கு வரல. இந்துவுக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, அவளை வீட்டுக்கு வர சொல்கிறேன். அவகிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டுடு. சரி சரி என்று சந்தோஷமாக கூறினார் நாயகி. என்னம்மா, நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு உன் குரலில் அவ்வளவு சந்தோஷம்? அப்படியேவா தெரியுது? என்னது? இல்லை இல்லை, அப்படியா தெரியுது அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். சரி விடு, பரவாயில்ல. சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டியா? இன்னும் இல்லடி, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். அவள் 1 மணிக்கெல்லாம் வந்துடுவா, அதுக்குள்ளே முடிச்சிடுவியா? அதெல்லாம் பண்ணிடுவேன். அம்மா, ரசம் மட்டும் இருந்தால் கூட போதும், இதுக்காக அவசர அவசரமாக பண்ண வேண்டாம். சரிடி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வச்சிடவா? அழைப்பை துண்டித்தவர் பெருமூச்சு விட்டார். தருணை பார்க்க அவனோ அவரை முறைத்து கொண்டு இருந்தான். எதுக்குடா முறைக்கிற? என்னவோ அவள் காட்டு கத்து கத்துவான்னு சொன்னீங்க, எவ்வளவு சாஃப்டாக பேசுகிறா. உங்களுக்கு எப்பவும் இதே வேலை தான், அவளை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நீங்கள் இதில் மாறவே இல்லை என்றான் கோபமாக. சின்னதாக புன்னகைத்தார் நாயகி. அவள் அப்படி தாண்டா இருந்தா, இப்போதான் அவள் வாழ்க்கையில் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் இப்படி மாறிட்டா என்றார் பெருமையாக. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக அவரை பார்த்தான். என்னடா கண்ணா அப்படி பார்க்குற என்றார் அவன் தலை கோதி. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை இல்லை? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்பா தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன எதுக்கு தண்டிக்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைடா கண்ணா, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உன்னை பார்க்க தயக்கமாக இருக்குது. அன்னைக்கு இருந்த கோபத்தில் மிருனா அப்படி பண்ணிட்டா, உனக்கு அவன் மேலே வருத்தம் இல்லையா? அவன் கண்ணம் பற்றி வேதனையோடு கேட்டார். அட விடுங்க பெரியம்மா, இதுக்கெல்லாம் நான் எதுக்கு கொச்சுக்க போகிறேன்? என்னால் அவளோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் அக்கா என் மேலே கோபமாக தான் இருக்காளா? வருத்தத்தோடு கேட்டான். தெரியலடா, இந்த கொஞ்ச வருஷத்தில் யார் கூடவும் பழகலை. யாரும் வேண்டாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு தனிமையிலேயே இருப்பா. யார்கிட்டையும் பேச மாட்டா. யாரையும் நம்பாத, சொந்தமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னன்னா, அவ்வளவு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்க சம்மதம் சொல்லியிருக்கா. நானே அவள் குணத்துக்கு அங்கே ஒத்து வருமானு பயந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? அம்மா என்கிட்ட நல்ல குடும்பம் நல்ல மனுஷங்க அப்படின்னு சொன்னாங்களே. இருந்தாலும் இவ மனசை மாற்றிக்காமல் பழைய மாதிரியே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஏன் பெரியம்மா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நினைக்கிறீங்க? அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நம்புங்க, சரியா? அவர் கன்னம் கிள்ளி ஆட்டியவாறே கேட்டான். அதெல்லாம் சரிதான், அவள் ராத்திரி வந்தால் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? டேய் விளையாடாதடா, உன் மேலே இன்னும் கோபமாக இருந்தால் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாளே. நான் போக மாட்டேனே. சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத தருணு. மறுபடியும் அவள் உன்னை அடிச்சிட்டா உனக்கு எப்படி இருக்குமோ? என்னால் தாங்க முடியாது. அதுக்காக என்னால் அவளை எதிர்த்தெல்லாம் நிற்க முடியாது. அவளுக்குன்னு இப்போதைக்கு இருக்கிறது நான் மட்டும்தான். அவள் ஏதாச்சும் தப்பே பண்ணினாலும் அவள் பக்கம் தான் நான் இருப்பேன். அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாதான் கொஞ்சமாவது என் மனசு திருப்தி ஆகும்.
அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக போய் சேர்ந்துடுவேன். பெரியம்மா என்று அதட்டினான் கோபமாக. எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் நீங்கள் இருப்பீங்க. எனக்கு கல்யாணமாகி என் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா? சிரித்தார் அவர். அதுக்கு என்னடா, பார்த்துட்டா போச்சு. ஆமாம், நீ ஏதாச்சும் பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா என்ன? சேச்சே, அதெல்லாம் இல்லை பெரியம்மா. அப்போ சரி, இப்படியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை? நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க என்று அவர் கையை பிடித்து சமையலறைக்குள் இழுத்துச் சென்றான். என்ன வேலை செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டு கடகடவென்று செய்து கொடுத்தான். அவரோடு நின்று உதவி செய்ய 1 மணிக்கு முன்னதாகவே மதிய உணவு தயாராகி விட்டது. அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார் நாயகி. என் செல்லம், நீ மாறவே இல்லடா, அப்படியே இருக்கு. மதிய உணவை முடித்துக்கொண்டு சிறிது நேரம் படுத்து உறங்கினான் தருண். மாலை எழுந்து மீண்டும் நாயகியோடு கதை பேசிக்கொண்டே அவரோட வேலையில் உதவி செய்தான். ஆமா, எப்போ இருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கணும்? நாளன்னையிலிருந்து. அப்போ நாளைக்கும் வீட்டில் தான் இருப்பியா? அது சரி, மாமாவோட ஃபோட்டோ காட்டுங்க, எப்படி இருப்பாரு? அதெல்லாம் உங்கள் அக்காவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார். எப்பவும் சிரிச்ச முகம், அழகாக இருப்பார். போலீஸ்காரர் தானே? ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. நம்ம கிட்டலாம் ரொம்ப சாஃப்டாக பேசுவார். குடும்பம்னா உசுறு. பெரியவங்க பேச்ச ரொம்ப மதிப்பார். அவர் அடுக்கி கொண்டே போக, பெரியம்மா போதும் போதும், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. உங்கள் மாப்பிள்ளை புராணம் கேட்டு கேட்டு காதில் இருந்து ரத்தம் வருது. நீங்கள் முதல்ல அவரோட ஃபோட்டோ காட்டுங்க. ஐயோ, என் ஃபோனில் இல்லைடா. ராத்திரி உன் அக்கா வரட்டும், அவள் ஃபோனில் காட்டுறேன் என்றவரின் முகம் பயத்தில் வெளிரியது. என்னாச்சு பெரியம்மா? ராத்திரி நெருங்க நெருங்க எனக்கு பயமாக இருக்குடா. இந்த ராட்சசி என்ன பிரச்சனை பண்ணுவாளோ? அப்போ ஒன்று பண்ணுங்க, அக்கா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவா? எப்படியும் 9 மணி ஆகிடும். அப்போ அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு போய் தூங்கிடுறேன். நான் இந்த வீட்டில் இருக்கிறத சொல்ல வேண்டாம். ஐயையோ, அவளுக்கு தெரியாமையா? நினச்சாலே எனக்கு கைகாலெல்லாம் உதறுது. உறக்க சிரித்தான் தருண். எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, பண்ருட்டியில் இருக்கிற வரைக்கும் அவள் தான் உங்ககிட்ட பயந்துகிட்டு இருப்பா. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அதை நினச்சி சிரிச்சேன். அவர் அமைதியாக இருந்தார். ஐயோ பெரியம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் என்ன பண்ணுறது? சந்தோஷம் சிரிப்பு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எப்பவும் இறுக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அவளை பார்க்குறப்போ அவளை எதுவும் சொல்லக்கூட தோணலை. அவள் முகத்தில் எப்போ சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்ப்பேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா தருண். அவர் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான் தருண். சாரி பெரியம்மா, எல்லாம் என் அப்பாவால் தானே. நானாச்சும் அவ கூட இருந்திருக்கணும், இல்லாமல் போயிட்டேனே. சச்ச, நீ என்ன பண்ணுவ? விடு, பார்த்துக்கலாம். வலி நிறைந்த புன்னகையோடு அவன் தலை கோதினார் நாயகி. இரவு மிருணாளினி வீட்டிற்கு வரும் வேளையில் அவசர அவசரமாக தன் ஷூவை ஒளித்து வைத்தான். தன்னுடைய பொருட்கள் எதுவும் வெளியில் இல்லை என்று 1க்கு 4 முறை சரிபார்த்துவிட்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு சத்தமில்லாமல் படுத்து விட்டான். சிறிது நேரத்தில் உறங்கி போனான். காலையில் விழிப்பு தட்டி எழுந்து கண்கள் கசக்கி பார்த்தவன் திகைத்தான். அங்கே எதிரில் மிருணாளினி கையை கட்டி கொண்டு அவனையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். கதவின் அருகில் சுவற்றை ஒட்டி கையை பிசைந்தவாறு நின்றிருந்தார் நாயகி. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.